ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி தோசை ரெண்டுக்குமே ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். எல்லாருக்குமே குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிகனமான கடாயை வச்சுட்டு 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பட்டை மிளகாய் சேர்த்துருக்கேன். அது நல்லா வறுப்பட்டதும் 1 கப்பு உளுத்தம்பருப்பு, அதாவது 50 கிராம் உளுத்தம்பருப்பு, இதையும் சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துருவோம். இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்தா போதும். பாருங்கள், பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ 1 இன்ச்சு இஞ்சி, ஒரு 10 பூண்டு பல் தோலை உரிச்சிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதும், ஃபுல்லாலாம் வதங்க வேணாம். இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஓடெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 20 சின்ன வெங்காயம், அதையும் கட் பண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நல்லா வெந்து போகிற அளவுக்கு வதங்குறதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். ஏன்னா உப்பு சேர்த்துட்டோன்னா நமக்கு சீக்கிரமே வதங்கிடும். அவ்வளோதான், இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் நம்ம பின்னாடி சேர்த்துக்கலாம். இது வெங்காயம் பாருங்கள், இந்த கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வதக்கிட்டால் போதும். இந்த அளவுக்கு வதங்கிட்டால் போதும். இப்போ ஒரு 20 சின்ன வெங்காயத்துக்கு 2 பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா இது போல் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் நம்ம வதக்குறோம். தக்காளி வதங்கினதுக்கு அடையாளம் அந்த தக்காளியில் இருக்க தோல் தனியாக, அந்த சதை தனியாக பிரிஞ்சு வரும் பாருங்கள். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம ஒரு கரண்டி தேங்காய் துருவல் சேர்க்குறோம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அந்த தேங்காய் கலர் மாறுற அளவுக்கெல்லாம் நம்ம அதை வதக்க வேணாம். ஒரு 2-3 நிமிஷம் லேசாக அந்த சூடான சட்டிலே பரட்டி விட்டால் போதும். அவ்வளோதான். இது நல்லா ஆற வச்சுட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் நான் சேர்க்குறேன். இந்த கடாயை லேசாக கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா தக்காளி வெங்காயம் இருக்கிறதுனால அதுவே கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டு போல் தான் கிடைக்கும். பாருங்கள், நல்லா பேஸ்ட்டு போல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து தாளிப்பு தான். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தாளிப்பு கரண்டி வச்சு 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் கடுகு, ஒரு காஞ்ச மிளகா, பெருங்காயம் சேர்த்து ஸ்கிப் ஆகிடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் சேர்த்து லேசாக வறுத்து விட்டுட்டு அதை அப்படியே எடுத்து நம்ம அந்த சட்னியில் சேர்த்துட வேண்டியது தான். சேர்த்தாச்சு, அவ்வளோதான். தாளிப்பு சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுட்டோம்னா சூப்பரான ஒரு உளுத்தம்பருப்பு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசைக்கு சூப்பரான காம்பினேஷன். நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.